சென்னை காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டி மாயமான வழக்கு. 5 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல். 9 பேர் சிறையில் அடைப்பு. பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முக்கிய நிர்வாகி சைதை துரைசாமி சந்திப்பு. பாமகவின் முக்கிய நிர்வாகிகளும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருப்பதால் அரசியல் களத்தில் பரபரப்பு. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்பட முக்கிய தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல். வக்ஃபு திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போராட்டம். வக்ஃபு நிலத்தை அபகரிக்கவே திருத்த சட்டம் என்று போராட்டத்திற்கு பிறகு சீமான் பேட்டி. போக்சோ வழக்கில் கைதான மதபோதகர் ஜான் ஜெபராஜுக்கு நீதிமன்ற காவல். வருகின்ற 25ஆம் தேதி வரை விதித்தது கோவை முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. (2026) தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் செல்வப்பெருங்கைதான் என காங்கிரஸ் நிர்வாகிகள் போஸ்டர். ஆட்சியில் பங்கு என சென்னை முழுவதும் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு. அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்தால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவோம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் எச்சரிக்கை. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பாட்டி மற்றும் பேரன் கல்லால் அடித்து கொலை. கொடூர செயலில் ஈடுபட்ட நபர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே இளைஞர் கொடூர கொலை. முகத்தை சிதைத்து படுகொலை செய்த மர்ம நபருக்கு போலீசார் வலைவீச்சு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனி. குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு ஆராதனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனி. வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்பு. சென்னை சாந்தம் தேவாலயத்தில் குருத்தோலையை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனை. 500க்கும் மேற்பட்டோர் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஊர்வலம். நாளை மறுநாள் முதல் குமரி கண்ணாடி இழைப்பாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. ஆய்வுப் பணி காரணமாக வருகின்ற 19ஆம் தேதி வரை செல்ல தடை விதிப்பு. திருவண்ணாமலையில் பங்குனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். கிரிவலம் முடித்துவிட்டு செல்லும் பக்தர்களால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி அருகே நடைபெற்ற வினோத திருவிழா. பேய்கள் ஆவிகள் வேடமணிந்து பொதுமக்கள் ஊர்வலம். சிங்கப்பூரில் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் மகன். மனைவியையும் மகனையும் ஹைதராபாத் அழைத்து வந்தார் பவன் கல்யாண்.
உருக்குலைந்து காணப்படும் மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.1 பதிவானதால் மக்கள் அச்சம். ISL கால்பந்து தொடர் நிறைவு. இறுதிப் போட்டியில் பெங்களூருவை வீழ்த்தி மோகன் பாகன் அணி சாம்பியன். ISL கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற மோகன் பாகன் அணிக்கு 6 கோடி பரிசுத் தொகை. இரண்டாவது இடம் பிடித்த பெங்களூரு அணி 3 கோடி பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. மொனாக்கோவில் நடைபெற்று வரும் மாண்டி கார்லோ டென்னிஸ் தொடர் இறுதிப் போட்டியில் முசட்டி அல்காரஸ் பலப்பரீட்சை. படப்பிடிப்பிற்காக கேரளாவிற்கு சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்தை காண குவிந்த ரசிகர்கள். திடீரென காரை நிறுத்த சொல்லி கையசைத்த காட்சிகள் இணையத்தில் வைரல்.